நம்ம இங்கே வந்துட்ட பிறகு குறைஞ்சது ஒரு 100 பேராவது அங்கே வந்து நின்றுருப்பாங்க, என்ன ஆச்சு ஆராதனை அப்படின்னு. அதனால சில பஸ்கள் ஒழுங்கு பண்ணி அப்படி வர்றவங்கள ஏறுங்க, இங்கே இல்லை அங்கேன்னு சொல்லி கொண்டு வர்றதுக்கு நான் இன்னைக்கு ஒழுங்கு பண்ணேன். இன்னைக்கு மாத்திரம் இல்லை, தொடர்ந்து அது தேவைப்பட்டால் அதை நான் செய்யவும் ஆயத்தமாக இருக்கிறேன். எல்லா இடத்துலேருந்து இப்போ பஸ் விடல, நம்ம சொந்த இடத்துக்கு போகும்போது ஊர் முழுக்க பஸ் விடலான்னு இருக்கிறேன். அது பஸ்ஸே வாங்கி நம்ம விட்டுக்கலாம் பல ஏரியாஸ்லேருந்து. இப்போ தற்சமயம் பிரசவாக்கத்துக்கு என்னால் வர முடியுது, ஆனால் இவ்வளோ தூரம் என்னால் வர முடியல, எனக்கு வயசாகிடுச்சு, எனக்கு காரை ஓட்டிகிட்டு போகிறது. இங்கே நம்ம சபையில் வர்றவங்க ஏராளமான பேர் கார்கள் வாகனங்கள் ஏதாவது ஒன்று வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வசதி இருக்குது, அவர் பிள்ளைகள் கொண்டு வந்துடுறாங்க, யாராவது கொண்டு வந்து. வயசானவங்களுக்கெல்லாம் ஒரு சேலஞ்சு பாருங்கள். சிலர்லாம் எங்களோடு கூட நம்மோடு கூட 10 வருஷம் 20 வருஷம் ஏன் 40 வருஷமாக வந்துட்டு இருக்கவங்கலாம் இருக்கிறாங்க. இங்கே அவர்களை ஒருத்தரை கூட நான் விட்டுவிடக்கூடாது என்று தான் நினைக்கிறேன். இடம் மாறினதுனால ஒருவரை கூட இழக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம். ஆகவே என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால தான் அங்கே சர்ச்சில் அப்படிப்பட்ட ஆட்களுக்காக எனக்கு தெரியும், கொஞ்சம் வயசானவங்க, வாட்ஸ்அப்பே பார்க்காதவங்க, யூடியூபே யூஸ் பண்ணாதவங்க, அவங்களுக்கு நம்ம என்ன தான் அனுப்பிச்சாலும் வீடியோலாம் அனுப்பிச்சு ஊருக்கே போயிருக்கு உலகத்துக்கே, ஆனால் அவங்களுக்கு மட்டும் போகல. ஏன்னா அவங்களுக்கு ஒருத்தர் என்ன கூப்பிட்டு சொல்கிறாரு, நல்ல காலங்க என் பேரன் தான் எனக்கு காமிச்சான் இதை. நான் சொன்னேன், ஏன் உங்களுக்கு இல்லையாங்களா, வாட்ஸ்அப் இல்லைங்களா அப்படின்னு. அது போட்டு பார்த்தா என் ஃபோனில் வேலை செய்ய மாட்டேங்குதுன்றாரு. ஃபோனை தான் மாற்றணும். அப்போ இதெல்லாம் வயசானவங்களுக்கு ஒரு சேலஞ்சு பாருங்கள். இது புரியறதுக்கு, இது வழங்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும். அதனால் எனக்கு புரியுது, அவருடைய கஷ்டம் எனக்கு புரியுது. இப்போ நான் சொன்னேன், இல்லை பயப்படாதீங்க, நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறேன் உங்களுக்கு வர்றதுக்கு. நீங்கள் காலையில் அங்கே நம்ம பழைய சர்ச்சுக்கு போய் 7 மணிக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா 7:30 மணிக்கெல்லாம் பஸ் அங்கேருந்து கிளம்பிடும். ஆகவே நீங்கள் போயிடுங்க, நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி தான் அந்த ஒழுங்கு பண்ண ஆரம்பித்தேன். அப்படி தான் தேவைகள் இருக்குதுன்றது அப்படி தான் தெரிந்து கொண்டேன். நான் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியாது எனக்கு, ஆனால் 2 பஸ் நிறையா வந்திருக்கிறாங்க. ஆங்கில ஆராதனைக்கும் ஒரு பஸ் ஒழுங்கு பண்ணியிருக்காங்க, ஒரு பஸ் ஒழுங்கு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஒவ்வொரு வாரமும் என்னால் கஷ்டங்க, எனக்கு அங்கேருந்து எனக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை, எனக்கு வயசாகிடுச்சு, ஏதோ சில காரணங்கள் எனக்கு முடியல, நான் பிரசவாக்கம் வந்துடுறேன், அங்கேருந்து என்னை கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படிப்பட்டவர்கள் பின்னால் ஒரு மேஜையில் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அங்கே போயிட்டு உங்கள் பேர், உங்கள் நம்பரு, உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப்லையா அல்லது ஃபோன்லையா அப்படிங்கிற தகவலை கொடுத்துட்டீங்க. ஒன்றும் இல்லை, பேர், நம்பரு, அப்புறம் வாட்ஸ்அப் ஆர் ஃபோன் அப்படிங்கிற தகவலை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அடுத்த வாரத்துக்குள்ளே ஏற்பாடு பண்ணிவிட்டு எங்கே பஸ்ஸு நிற்கும், ஏன்னா அடுத்த வாரம் அங்கே ஒன்றும் இருக்காது. ஆகவே எங்கள் பிரசவாக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு காம்பவுண்டில் பஸ்ஸை நிறுத்தி அங்கேருந்து உங்களை இங்கே கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்த சொன்னால் அதில் தெரியப்படுத்துவோம், இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணியும் தெரியப்படுத்த நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். என்னுடைய ஆசை என்னென்னா, இவ்வளவு நாள் என்னோடு பயணித்தவர்கள் தொடர்ந்து கடைசி வரைக்கும் எங்களோட பயணிக்க வேண்டும் என்பது தான். இன்னைக்கு ராக்கெட் ஏஜ் எல்லாம் தாண்டி போஸ்ட் மாடர்ன் டைம்ஸில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தூரம் ஒரு பிரச்சனையாக இருக்கவே கூடாது. தூரம் என்கிற பிரச்சனையை தீர்க்கிறது ரொம்ப சுலபம். ஆமென். ஆகவே பயப்படாதீங்க, கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆகவே அது வேணுங்கிறவங்க பின்னால் போய் சைன் அப் பண்ணுங்க, பேரை கொடுங்க, ஃபோன் நம்பரை கொடுங்க, வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுமா, ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுமா என்று சொல்லுங்கள். இந்த இப்போ பண்ணுற ஏற்பாடு வெறும் பிரசவாக்கத்திலேருந்து மட்டும்தான் கிளம்பும். நடுவழியெல்லாம் நின்று எல்லாரையும் பிக்கப் பண்ணுறது முடியாது, ஏன்னா என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அப்படி பண்ணால் அங்கே பிரசவாக்கத்துக்கு வர்றவங்க பிரசவாக்கத்துக்கு வந்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஏரியாவில் வந்துட்டிங்கன்னா அங்கே ஒரு இடம் சொல்கிறோம், அங்கே வந்துடுங்க, அங்கேருந்து பிக்கப் பண்ணி நேராக கொண்டு இங்கே இறக்குவாங்க. ஒரு டோக்கன் உங்களுக்கு கொடுப்பாங்க.
அதை வச்சுக்கிட்டு திரும்பி போகும்போது நீங்களே அதில் ஏறிக்கலாம். இல்லைன்னா இங்கே வர்றவங்களாம் திருப்பி அதில் ஏறிட்டாங்கன்னா போச்சு, இவங்க பாவம், இவங்க இடம் போயிடும். ஆகவே அங்கே ஏறி இங்கே வந்து இறங்கினவங்களுக்கு தான் டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வச்சுருந்து நீங்கள் ஏறினீங்கன்னா நேராக கொண்டு போய் திருப்பி எங்கேருந்து பிக்கப் பண்ணாங்களோ அங்கே உங்களை இறக்கி விட்டுருவாங்க. ஓகே. மற்றபடி கார்கள், மற்ற வசதிகள், பைக்கு வச்சுருக்கவங்கெல்லாம் அவங்கவுங்க இதில் வர்றது தான் நல்ல வசதி. அது மாதிரி வசதி இருக்க முடியாது. ஓகே. இது தற்சமயம் இது வந்து காலை ஆராதனைக்கு மட்டுமே ஒழுங்கு செய்திருக்கிறோம். மாலை ஆராதனைக்கு தேவையா என்னன்னு தெரியல. மாலை ஆராதனையிலையும் பெரிய கூட்டம் ஒன்று வருது, ஆனால் அவங்கெல்லாம் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் காலை ஆராதனைக்கு மட்டும் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தற்சமயம் நான் சொன்னது போல் இந்த இடம் மாதிரி நம்ம சொந்த இடத்துக்கு போகும்போது அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் சுத்தமாக எல்லா பகுதியிலிருந்தும் பஸ்ஸஸ் ஜனங்களை பிக்கப் பண்ணுற மாதிரி ஏற்பாடு செய்ய முடியும், செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஓகே, ஆல்ரைட்.